இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. 1 நாளாகமம் 22 அதிகாரம் 13 கூட்டம் குறைந்ததும் கடலில் குதித்துவிடும் எண்ணத்துடன் கடற்கரையில் உட்கார்ந்திருந்தான் அந்த இளைஞன். பிசினஸில் ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுவிட்டபடியால் அதை எப்படி எதிர்கொள்வது என்ற தைரியம் இல்லாமல் தான் அவன் அந்த முடிவை எடுத்திருந்தான். அவன் அப்படி உட்கார்ந்திருந்த சமயத்தில் சற்று தொலைவில் கயிற்றில் கட்டிய பலூனை கையில் வைத்து விளையாடிக் கொண்டிருந்தாள் ஒரு சிறுமி. சற்று முன்னர் அதை வாங்கி கொடுக்க மறுத்த அவள் அம்மாவிடம் அதை அடம் பிடித்து அவள் வாங்கியதையும் அவன் கவனித்திருந்தான். கையில் பிடித்திருந்த நூலில் கடற்கரை காற்றுக்கு தகுந்தவாறு அலைந்து கொண்டிருந்த பலூனை ஆவலுடன் ரசித்தபடி விளையாடி கொண்டிருந்த சிறுமியை பார்க்கவே மிகவும் அழகாயிருந்தது என்றாலும் அவன் அதை ரசிக்கும் நிலையில் இல்லை. ஏற்கனவே காற்று அதிகமாயிருந்த நிலையில் இப்போது திடீரென வீசிய பலத்த காற்று பலூனை பறித்து மிக வேகமாக எட்ட முடியாத உயரத்துக்கு தூக்கிச் செல்ல, இனி இதற்கு வேறு இந்த சிறுமி அழுது ஆர்ப்பாட்டம் செய்வாளே என்று எண்ணினான் அந்த இளைஞன். ஆனால் அங்கு நடந்ததோ வேறு. தான் ஆசையுடன் வாங்கிய பலூனை காற்று பறித்து கொண்டு போனதை பார்த்து ஒரு கணம் அதிர்ந்தாலும் மறுகணமே வானத்தை நோக்கி செல்லும் பலூனை பார்த்த மகிழ்ச்சியுடன் அடடே என்று கைத்தட்டி உற்சாகமாக கத்தினாள் அந்த சிறுமி. காற்று பலூனை அலைக்கழிக்கும் திசையெல்லாம் ஓடி அவள் இப்போது வேறு ஒரு புதிய விளையாட்டை அவள் ஆரம்பித்திருந்தாள். சற்று நேரம் அலைக்கழித்த காற்று பலமிழந்து இப்போது பலூனை கீழே இறக்க மீண்டும் பலூனை கைப்பற்ற ஓடினாள் அவள். பார்த்து கொண்டிருந்த இளைஞனுக்கு ஏதோ புரிந்தது போல் இருந்தது. டக்கென்று அலைபேசியை எடுத்து அலுவலகத்திற்கு அழைத்து என்னாயிற்று என்று கேட்டவன் எதிர்பார்த்த நஷ்டம் நிகழ்ந்து விட்டது என்ற கவலை மிகுந்த எதிர்முனை பதிலுக்கு பிறகு, சரி, இதை எப்படி சரி செய்யலாம் என்று யோசியுங்கள், இன்னும் அரை மணி நேரத்தில் அலுவலகத்தில் இருப்பேன் என்றபடி நம்பிக்கையுடன் கடற்கரையில் இருந்து கிளம்பினான் அந்த இளைஞன். ஆம், என கருமையானவர்களே, நம் வாழ்விலும் சில நேரங்களில் பல்வேறு புயல் காற்றினால் நம் வாழ்க்கை நமது கட்டுப்பாட்டையும் மீறி அங்கும் இங்கும் அலைக்கழிக்கப்படலாம். புதிய பிசினஸ், ஒரு வேலையிலிருந்து மற்றொரு வேலை, பெற்றோருடன் வாழ்ந்த காலம் முடிந்து தனியாக அல்லது புதிய குடும்ப உறவு, பணியிலிருந்து ஓய்வு என ஒரு காலகட்டத்திலிருந்து இன்னொரு காலகட்டத்திற்கு நாம் செல்வது தவிர்க்க முடியாத ஒன்று. இந்நிலை மாறுதல்கள் அனைத்திலும் நிச்சயமின்மையும் பாதுகாப்பின்மையும் காணப்படுகின்றன. பழைய ஏற்பாட்டின் வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு முக்கியமான நிலைமாற்றம் சாலமோன் தாவீதின் ராஜ்ய பாரத்தை ஏற்றுக்கொண்டதாகும். நிச்சயமாக சாலமோன் தன்னை சுற்றி இருப்பவர்கள் நிமித்தம் தன் எதிர்காலத்தை குறித்து கலங்கி இருக்கக்கூடும். அப்போது தன் தந்தையிடமிருந்து அவன் பெற்ற ஆலோசனை என்ன தெரியுமா? நீ பலம் கொண்டு தைரியமாயிரு, நீ எழும்பி காரியத்தை நடப்பி, தேவனாகிய கர்த்தர் எனும் என் தேவன் உன்னோடே இருப்பார் என்று தாவீது கூறினான். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலும் பல நஷ்டங்கள், தோல்விகள், கடன் பாரங்கள், இழப்புகள் மத்தியிலும் நம் படகில் தேவன் இருப்பதால் நாம் ஒருபோதும் தனிமையாக இல்லை. ஆகவே கொந்தளிக்கும் தண்ணீர்கள் ஊடாய் நம்மை நடத்தி செல்லும் தேவன் மீது நமது கண்களை பதிய வைக்கும் பொழுது புயலோ கொந்தளிக்கும் அலையோ ஒரு பொருட்டே அல்ல. நமக்கு ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் மகிழ்ச்சியும் நிச்சயம் உண்டாகும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பா. நஷ்டத்தின் மத்தியிலே ஆண்டவரே, பாடுகள் மத்தியிலே கலந்து ஆண்டவரே கடந்து சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. என் தேவன் பிள்ளைகளோடு கூட இருந்தப்பா ஒரு புதிய நம்பிக்கை என் தேவன் அவர்களுக்கு கொடுப்பீராக ராஜா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா விசுவாசத்தோடு அவர்கள் காணப்படக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே பலம் கொண்டு தைரியமா இருந்து எழும்பி காரியத்தை நடப்பித்தப்பா ஆண்டவரே ஜெயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய
கிருபைகளை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.